ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா அரசியல் அறிவியல் புத்தகத்துல இருந்து 12ஆம் வகுப்புக்கான 3வது பாடம் ஆட்சித்துறை பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு, இது பார்ட் 2 வீடியோ. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிழல் அமைச்சரவையை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. நிழல் அமைச்சரவையை கொண்டுள்ள நாடு எதுன்னா இங்கிலாந்து. அதான் நிழல் அமைச்சரை கொண்டுள்ள நாடு. செகண்ட் கொஸ்டின், ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சரத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154. 154 ஆளுநரின் நிர்வாக அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர் 154 ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சரத்து 154. தேர்ட் கொஸ்டின், ஆளுநரின் அவசர சட்டம் பிறப்பிக்க தேவைப்படும் சரத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214. 214 படி ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். 214 படி ஆளுநரின் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டம் சட்டமன்றம் கூடியதிலிருந்து எத்தனை வாரங்களுக்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? பார்த்தீங்கன்னா 6 வாரங்களுக்குள். முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டம் சட்டமன்றம் கூடியதிலிருந்து எத்தனை வாரங்களுக்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வாரங்களுக்குள். 6 வாரங்களுக்குள், 6 வீக்ஸ். 6 வாரங்களுக்குள், 6 வாரங்களுக்கு என்ன பண்ணும்? அங்கீகரிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஆளுநர் மூலம் நியமனம் செய்யப்படுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், துணை சார்பு நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனங்கள். மறுபடியும் வாசிக்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆளுநர் மூலம் நியமனம் செய்யப்படுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், துணை சார்பு நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனங்கள். இதுல பாத்தீங்கன்னா மாநில பொதுப்பணி ஆணையம் இருக்குல்ல, மாநில டிஎன்பிசி உறுப்பினர்களா இருக்காங்கல்ல, மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் உறுப்பினர்களாம் நியமனம் செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர். கவர்னர் தான் நியமனம் செய்வாரு. பட் அவங்களை நீக்கிறதுக்கு யாருக்கு பவர் உண்டுன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் பவர் உண்டு. பிரசிடென்ட்டுக்கு தான் பவர் உண்டு. அதாவது குடியரசுத் தலைவருக்கு தான் பவர் உண்டு. இவர் தான் நியமிப்பாரு இந்த மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை. அதை ரிஜெக்ட் அவங்களை நீக்கிறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி என்று கூறும் சரத்து 168. 168 ஆளுநர், மறுபடியும் வாசிக்க பாருங்க, ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி என்று கூறும் சரத்து 168. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், இந்திய அரசமைப்பு படி அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு. இந்திய அரசமைப்பு படி அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், எந்த ஆண்டின் அரசமைப்பு திருத்தப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவரே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா 1956. 1956
அரசமைப்பு திருத்தப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவரே இருக்க முடியும். 1956 எந்த திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா செவன்த் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின். ஆளுநர் நியமனம் பற்றி குறிப்பிடும் சரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 155. ஆளுநர் நியமனம் பற்றி குறிப்பிடும் சரத்து 155. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். குடியரசுத் தலைவரால் அமைச்சர்கள் நியமனம் பற்றி பாருங்க. குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பர். பிரதமரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறது. அதான் என்ன சொல்றோம்னா நிழல் அமைச்சரவை. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. குடியரசுத் தலைவரால் அமைச்சர்கள் நியமனம் பற்றி குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பர். பிரதமரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகின்றனர். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறது நிழல் அமைச்சரவை. ஓகே நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் அரசமைப்பு உறுப்பு 356 படி பரிந்துரைக்கு அதிகாரம் பெற்றவர் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர். ஆளுநர் தான் என்ன பண்ணுவாரு? பரிந்துரைப்பாரு. கவர்னர் தான் பரிந்துரைக்கிறாரு மாநில நெருக்கடியை பத்தி குடியரசுத் தலைவருக்கு. அதாவது இந்த நெருக்கடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெருக்கடி காலத்துல அது எப்படி கேட்பாங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா குடியரசுத் தலைவரின் முகவராக யார் செயல்படுவாங்கன்னா கவர்னர். இந்த நெருக்கடி காலத்துல எதன்படி 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவாங்க. அவரோட முகவராக கவர்னர் அதை ரூல் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th கொஸ்டின். ஆளுநரின் பதவி காலம் பற்றி கூறும் சரத்து 156. 156 ஆளுநரின் பதவி காலம் பற்றி கூறுகிறது. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின். அரசமைப்பு எத்தனையாவது உறுப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சர்கள் தலைவராக கொண்ட அமைச்சர்கள் குழு இருக்கும் என்று கூறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 74. 74வது உறுப்பு தாங்க சொல்லுது. அரசமைப்பு எத்தனையாவது உறுப்பின்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 74 குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர்கள் குழு இருக்கும் என்று கூறுகிறதுன்னு பாத்தீங்கன்னா 74வது உறுப்பு. 74வது உறுப்பு. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். மாநில அரசின் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 152 to 237. மாநில அரசின் நிர்வாகத்தை பத்தி 152 to 237. 152 to 237 என்ன சொல்லுதுன்னா மாநில அரசின் நிர்வாகத்தை பத்தி. ஓகே மாநில அரசின் பத்தி அதோட நிர்வாகத்தை பத்தி ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதை பத்தி சொல்றது எதுன்னா 152 to 237. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். அரசமைப்பின் எத்தனையாவது உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது? 164 1. 164 1. ஓகே 164 1. அரசமைப்பின் எத்தனையாவது உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுதுன்னா 164 1. 164ல 1. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். எந்த நாட்டின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது? இதெல்லாம் ஆல்ரெடி ஃபேமஸான கொஸ்டின். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. எந்த நாட்டின்
நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து முறை தான் வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை உயர்ந்த நிலை. இந்திய அரசியலமைப்பின் கீழ் மக்களவையோட நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த நிலை. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின், கேபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட்டுக்கான தகுதி உள்ள அமைச்சர்கள் தான் கேபினட் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள். கேபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினராக உள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் தகுதி உள்ள அமைச்சர்கள். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின், அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கு இடையேயான ஒரு இணைப்பாக செயல்படுகிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கு இடையேயான ஒரு இணைப்பாக செயல்படுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். சிஎம் தான் ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்பாங்க. 19th கொஸ்டின், குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான் குடியரசுத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக முடிவு செய்வார். சுப்ரீம் கோர்ட். ஓகே, சுப்ரீம் கோர்ட் தான் முடிவு செய்யும். எதை பத்தி? குடியரசு துணைத் தலைவரின் வைஸ் பிரசிடண்ட்டை பத்தி அவரோட தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்வார்னா சுப்ரீம் கோர்ட். ஓகே, நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், எந்த அவசர நிலை இதுவரை அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி நிலை தான் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. நிதி நெருக்கடிக்கான விதி என்ன? 360 தான் நிதி நெருக்கடிக்கான விதி. நெக்ஸ்ட் 21st கொஸ்டின், ஆளுநர் மேலவைக்கு எத்தனை பங்கு உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 உறுப்பினர் தான் யார் நியமனம் செய்கிறார்? கவர்னர் நியமனம் செய்கிறார். எதற்கு? மேலவைக்கு. தமிழ்நாட்டில் மேலவை உண்டா? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டில் 1986 நவம்பர் 1 மேலவைய நீக்கி இருப்பாங்க. 1986 நவம்பர் 1 மேலவைய நீக்கி இருப்பாங்க. இந்த 86 யாரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1977 டு 1987 வரைக்கும் யார் ஆட்சி நடக்கும்? எம்ஜிஆர் ஆட்சி நடக்கும். 88ல ஜானகி ராமச்சந்திரன். ஜானகி ராமச்சந்திரன் ஆட்சி 88ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 22nd, மாநில சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். மாநில சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். நெக்ஸ்ட் 23rd, மாநில அரசில் அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார் பார்த்தீங்கன்னா சிஎம் தான் தலைமை தாங்குவார் மாநில அரசில். ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் உறவு பற்றி பார்த்தீங்கன்னா ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் தொடரலாம். ஆனால் நடைமுறையில் முதலமைச்சரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் தொடர்வர். அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் முதலமைச்சருக்கு பொறுப்பானவர்கள் ஆவர். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாம் படிச்சுங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் டிஎன்பிசி எப்படி கேட்குறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் நிறைய கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக தான் நிறைய கேட்குறாங்க. அதனால ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக நல்லா நோட்ஸ் எடுத்துக்கங்க, நல்லா படிங்க.
மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. 24th கொஸ்டின். ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் உறவு பற்றி ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் தொடரலாம். ஆனால் நடைமுறையில் முதலமைச்சரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் தொடர்வர். அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் முதலமைச்சருக்கு பொறுப்பானவர்கள் ஆவர். நெக்ஸ்ட் 25th கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார். ஒரு 12 பேரை தேர்வு செய்வாரு. அதுல யார் தேர்வு செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை தேர்வு செய்கிறார். மாநிலங்கள் எத்தனை உறுப்பினர்கள்? 250 மொத்த உறுப்பினர்கள். அதுல 238 போக +2 +12, இந்த 12 தான் கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்கள். அந்த 12 பேரை தான் யார் நியமிக்கிறா? குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை. எதுக்கு? ராஜ்ய சபாவிற்கு. நெக்ஸ்ட் 26th கொஸ்டின். மாநிலங்கள் அவையை தலைமை வகித்து நடத்துபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை தலைவர். மாநிலங்களவை தலைவர் யாரு? வைஸ் பிரசிடென்ட். அவங்கதான் மாநிலங்களவை தலைவர். எதன்படி? 164 பதவி வழி மாநிலங்கள், அதன்படி தான் அவர் தலைவர் ஆகிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 27. ஆளுநருக்கு உதவியாகவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163(1). ஆளுநருக்கு 27th கொஸ்டின் மறுபடியும் வாசிக்க பாருங்க. ஆளுநருக்கு உதவியாகவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163(1). நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 28th கொஸ்டின். குடியரசுத் தலைவர் பற்றிய விதிகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும். ஆல்ரெடி இதுல உள்ள விதிகள் ஆல்ரெடி முன்னாடி நடத்தின பேஜஸ்ல இருக்கும். இது தனியா விதிகள் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துங்க, மெமரி பண்ணிடுங்க. கண்டிப்பா கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வாசிக்கிறேன் பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றது எதுன்னா 52 இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கூறுகிறது. குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம், அவரோட நிர்வாக அதிகாரம் பார்த்தீங்கன்னா 53. அவரோட நிர்வாக அதிகாரம் பார்த்தீங்கன்னா 53. குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரம் பார்த்தீங்கன்னா 53 நிர்வாக அதிகாரம். குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. குடியரசுத் தலைவரோட தேர்தல். குடியரசுத் தலைவரின் பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56. குடியரசுத் தலைவரின் பதவி காலம் 56. குடியரசுத் தலைவரின் பதவி காலம். குடியரசுத் தலைவரின் தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58. குடியரசுத் தலைவரின் தகுதியை பற்றி கூறுவதுன்னா 58. 58 தான் குடியரசுத் தலைவரின் தகுதிகள் பற்றி கூறுகிறது. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம். குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறுவது எதுனா 61. 61 தான் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறுகிறது. குடியரசுத் தலைவர் தூக்கு தண்டனை கைதிகளுக்கு மன்னிப்பு அளித்தல் அப்படின்னு சொல்றதுன்னா 72. குடியரசுத் தலைவர் தூக்கு தண்டனை மன்னிப்பு
தூக்கு தண்டனைக்கு மன்னிப்பு தூக்கு தண்டனைக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 72. தூக்கு தண்டனைக்கான மன்னிப்பு 72. இதெல்லாம் குடியரசுத் தலைவரான விதிகள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாத்துலயுமே இந்த பகுதி இந்த விதிகள்ல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்பாங்க. தொடர்ந்து படிச்சு சேர்க்க வேண்டியதான். நல்ல ஞாபகத்துக்கு நோட்ஸ் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 29th கொஸ்டின், துணை குடியரசுத் தலைவர் பற்றிய விதிகள். யாரை பத்தி? வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேவை பற்றி கூறுவது 63. துணை குடியரசுத் தலைவர் தேவை பற்றி கூறுவது 63. துணை குடியரசுத் தலைவர் தேவை பற்றி கூறுவது 63. துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவர் அப்படின்னு சொல்றது 64. துணை குடியரசுத் தலைவர் 64 அவரோட பதவி வழி மாநிலங்களவை தலைவர். சாரி, போன பேஜ்ல சொல்லியிருப்பேன். போன பேஜ் சொல்லியிருப்பேன். கொஸ்டின் நம்பர் பாத்தீங்கன்னா 1 செகண்ட். இந்த 164 சொல்லியிருப்பேன். இந்த 164 வந்து எதுக்கு வரும்னா, இதுக்கு முதலமைச்சர் மாத்தி சொல்லிட்டேன். இது வந்து வெறும் 64 தான். துணை குடியரசுத் தலைவர் 64, அதாவது பதவி வழி மாநிலங்களின் தலைவர். ஓகே, 164 அதை மாத்திக்கங்க. இது வந்து துணை குடியரசுத் தலைவரின் பதவி வழி மாநிலங்களை தலைவர்னா 164 கிடையாது, 64. 164ங்கிறது வந்து முதலமைச்சருக்கானது. முதலமைச்சர் ஆளுநர் பற்றியது. அதனால மாத்திக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி கூறுவது 66. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி கூறுவது 66. 66 தான் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். 30 கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிரதமர் பற்றிய விதிகள். பிரதமர் பற்றிய விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம அமைச்சரவையை பற்றி கூறுவது 74. பிரதமர் நியமனம் 75. பிரதமர் அமைச்சரவையை பற்றி கூறுவது பாத்தீங்கன்னா இந்த 64 எதுக்குன்னா, துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவருக்கானது. அதாவது பதவி வழி மாநிலங்களவை தலைவர் அப்படின்னு சொன்னது. அதை மட்டும் பாத்தீங்க. 164ங்கிறது சிஎம் பிளஸ் கவர்னருக்கானது. ஓகே, பிரதமர் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். பிரதம அமைச்சரவையை பற்றி கூறுவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, அதன் டக்குன்னு போயிட்டேன், சாரி. பிரதம அமைச்சரை பற்றி கூறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74. பிரதமர் நியமனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. ஓகே, நெக்ஸ்ட் 31st ஆளுநர் பற்றிய விதிகள். மாநில ஆளுநர் பற்றி கூறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153. 153 மாநில ஆளுநர் பற்றி கூறுகிறது. மாநில ஆளுநர் பற்றி கூறுவது எதுனா 153.
ஆளுநர் நியமனம் பாத்தீங்கன்னா 155 பாத்தீங்கன்னா ஆளுநர் நியமனம். 155 ஆளுநர் நியமனம் பற்றி கூறுகிறது. ஆளுநர் பதவி காலம் பாத்தீங்கன்னா 156 அப்படிங்கிறது ஆளுநர் பதவி காலம். ஆளுநர் பதவி காலம் பற்றி கூறுகிறது 156. ஆளுநரின் தகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 157. 157 என்ன சொல்லுதுன்னா ஆளுநரின் தகுதிகள். ஆளுநரின் தகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 157. குற்றங்களை மன்னிக்க ஆளுநருக்கான அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 161. 161 பாத்தீங்கன்னா ஆளுநருக்கான மன்னிப்பு அதிகாரம். ஆளுநருக்கான மன்னிப்பு அதிகாரம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றது 168. 168 என்ன சொல்றதுன்னா ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுது. 168வது விதி. ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்றது 168. ஆளுநர் அவசர ஆணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 213. 213 ஆளுநர் அவசர ஆணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் 213. அதுவே 123 அப்படின்னு போட்டீங்கன்னா 1 போட்டு 120 போட்டீங்கன்னா இது குடியரசுத் தலைவருக்கான அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம். யாருக்கு? குடியரசு யாருக்கு? குடியரசு தலைவருக்கு அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாநில உயர் நீதிமன்றங்கள் பற்றி கூறும் சரத்து 214. 214 என்ன சொல்லுது? 214 என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் கோர்ட், அதாவது ஹைகோர்ட் பத்தி எது சொல்லுது? 214. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் சரத்து எதுன்னு பாத்தீங்கன்னா 202. 202 எது சொல்லுது? மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை. மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை. மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி சொல்றது 202. ஓகே ஸ்டூடெண்ட், இதோட முடிஞ்சு. இப்போ நல்லா படிங்க, தொடர்ந்து படிச்சே இருங்க. ஒரு வீடியோவில் சொல்றது தான், தொடர்ந்து படிச்சே இருங்க. இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா. இப்போ குரூப் 1ல வந்து 26 தான் வேகன்சி போட்டிருக்காங்க. அதனால வந்து குரூப் 2லையும் குரூப் 4லையும் கம்மியாக தான் வரும் அப்படிலாம் எதுவும் தப்பு கணக்கு போடாதீங்க. எத்தனை போஸ்டிங் விட்டாலும் நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க. யாரு இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் உறுதி. போஸ்டிங் கண்டிப்பா உறுதி. அதனால வேகன்சியை பத்தி யாரும் என்ன பண்ண வேணாம், யோசிக்கவே வேணாம். 10 வேகன்சி கொடுத்தாலுமே அதுல நம்ம ஒரு ஆளா இருக்கணும்.
அப்படின்னு படிக்கணும். ஓகே, நம்ம ஒரு ஆளா இருக்குன்னு படிக்கணும். அதனால கான்ஃபிடண்டா படிங்க. டவுட்டா எதுக்கும் டவுட் படாதீங்க. செல்ஃப் டவுட் வரவே கூடாது லைஃப்ல. எக்ஸாமுக்குன்னு இல்லை, பொதுவாகவே எதுக்குமே செல்ஃப் டவுட் வரக்கூடாது. வள்ளுவர் சொல்லுவாங்கல்ல, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க எண்ணும் எண்ணத்தை எப்போதுமே என்ன பண்ணணும்? உயர்வாகவே எண்ணணும். உயர்வாகவே என்றதுதான் சிறப்பு. அதனால எப்போதுமே உயர்வா நினைங்க. பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைங்க. குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு அப்படியே சில பேருக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்துடும். அதனால அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஒவ்வொரு போஸ்டிங் வாங்கிட்டு கண்டினியூஸாக மேலே போய்கிட்டே இருக்கணும். அதுதான் சேஃப்டியும் கூட, நமக்கு நல்ல இன்னும் மரியாதையும் கூட. அதனால கான்ஃபிடண்ட்டாக படிங்க. குரூப் 4 கிளியர் பண்ணி யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களும் கான்ஃபிடண்ட்டாக படிங்க. குரூப் 1, குரூப் 2, 2A எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக படிங்க. நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 3 எக்ஸாமுமே ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டினியூட்டி படிங்க. ஏன்னா சிலபஸ் அந்த அளவுக்குலாம் ரொம்ப பெருசாக வேரியேஷன்லாம் கிடையாது. 1, 2, 2A, 4 இது எல்லாத்துக்குமே ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக தான் வரும். ரொம்ப பெருசாக வேரியேஷன் வராது. என்ன குரூப் 4, குரூப் 2ல மட்டும் தமிழ் இருக்கும். 2A இதில் மட்டும் தமிழ் இருக்கும். குரூப் 1ல் தமிழ் கிடையாது. அதனால் அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் இப்போ குரூப் 4 படிச்சிங்கன்னா தமிழையும் ஜிகேவையும், தமிழ் ப்ளஸ் ஜிகே ஃபுல்லாக பார்த்துருங்க, ப்ளஸ் மேக்ஸு. குரூப் 1 படித்தாலும் சரி, மேக்ஸ் ப்ளஸ் ஜிகே ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக படிச்சிருங்க. கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். இந்த 6 மாதத்தை விட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ள 6 மந்த் கம்மிங் 6 மந்த் இந்த கம்மிங் 6 மந்த்துக்குள்ள ஒரு வேலையை வாங்கிட்டு போயிட்டு நினச்சி படிங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 மார்க்கில் விட்டுருக்கலாம், அல்லது ஒரு 5 மார்க்கில் விட்டுருக்கலாம், சில பேர் 2 மார்க்கில் விட்டுருக்கலாம். அதனால அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நீங்களாம் இந்த மாரி 20 to 30 கொஸ்டின்ல இந்த 15லேருந்து 10 இந்த 12 அல்லது இந்த 10லேருந்து 8 கொஸ்டின்ல இந்த மாரி ரேஞ்சில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இவங்க எல்லாருமே நெருங்கிட்டீங்க. ஆல்மோஸ்ட் 80 + 90 நெருங்கிட்டீங்க. அதனால கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நியூ பிகினராக இருந்தாலும் சரி கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நீங்கள் நியூ பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக பிளான் போட்டு படிச்சிங்கன்னா அந்த 6 மந்த்லேயே வேலை வாங்குறதுக்கு கண்டிப்பாக முடியும். 6 மந்த்லேயே வேலையை வாங்கிடலாம். அதனால் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்தமாரி கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்காக தான் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகவே கூடாது. ஃபீல்ட் அவுட்டுங்கிறது அப்படி நினச்சிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வராதிங்க. நீங்கள் 5 வருஷம் படித்தாலும் சரி, 10 வருஷம் படித்தாலும் சரி, இந்த ஃபீல்டு உள்ளே வந்துட்டா ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னா வேலை வாங்கிட்டு தான் போகணும். அதுதான் மெயின். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நியூ பிகினர்ஸ் இருந்தாலும் இதை நினச்சி உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு வேலையை வாங்கிட்டு தான் போகிறோம் அப்படின்னு அதை நினச்சி படிங்க. கான்ஃபிடென்ட்டாக படிங்க. கன்சிஸ்டன்சியாக படிங்க. அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். படித்து பயன்பெறட்டும். டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால், சப்போஸ் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். அதனால் தவறாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் இருக்காது. அப்படியே இருக்கும் பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் நான் தெரிவிச்சிருவேன். அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.